இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ். காகங்களை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க நம்ம டாப்பிக்காக வந்து பேச போகிறோம். இதை காகங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எடுத்து படிக்கும் போது ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மனுஷங்களோட வாழ்க்கையில் ஒத்துப்படக்கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. மனித இனம் எல்லாமே வந்துட்டு இந்த மனிதர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறத விட இந்த மிருகங்கள் கிட்டையும் இந்த மாதிரி பறவைகள் கிட்டையும் இந்த கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதில் ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து நான் சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். எந்த மாதிரியான ஒரு நற்பண்புகள் வந்து இந்த காகம் கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே வந்து கற்றுக்க வேண்டியதுன்னு நான் உங்களுக்கு உள்ளே வந்து நான் சொல்கிறேன் டீட்டெயிலிங்காக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்க மட்டும்தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களை தாண்டி நிறையா உயிரினங்கள் புத்திசாலித்தனமாக அந்தந்த ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த ஒரு வகையில் காகமும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த காகம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எப்படி வந்து புத்திசாலித்தனத்தில் ஒரு சிம்பான்சி வந்து எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுதோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு டால்பின் வந்து எந்த அளவுக்கு வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுதோ இந்த பறக்கக்கூடிய பறவைகளில் இந்த காகமும் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமான பறவைன்னு வந்து சேர்க்கப்படுது. மனிதர்களுக்கு எப்படி வந்து ஒரு சுய அடையாளம் வந்து காணக்கூடிய வந்து விஷயங்கள் வந்து ஒரு அறிவாக வந்து மனிதர்களுக்கு வந்து பார்க்கப்படுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காகத்துக்கும் வந்து ஒரு சுய அடையாளம் வந்து காணக்கூடிய ஒரு அறிவாக வந்து காகத்துக்கு வந்து இருக்குது. இது காகத்தோடைய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அறிவாக வந்து பார்க்கப்படுது. எப்படி வந்து ஒருத்தரை பார்த்தா நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காகமும் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இதுதான் அதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிவு வந்து காகத்துக்கு வந்து இயற்கையாகவே வந்து இருக்குது. மனித இனம் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறந்து போன உடலுக்கு வந்து சாங்கிய சடங்குகள் எல்லாருமே வந்து இந்த மனித இனம் ஒன்று சேர்ந்து பண்ணுதோ அதே மாதிரி என்ன பண்ணுனா காகம் வந்து தன்னுடைய இனத்துல வந்து ஏதாவது ஒரு காகம் வந்து இறந்து போச்சுன்னா எப்படி வந்து அதனுடைய சாங்கிய சடங்குகள் எல்லாமே வந்து பண்ணுனா இந்த காகங்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் மேலே வந்து வட்ட வடிவில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து பறக்கும். பறந்து வந்து என்ன பண்ணுனா காக்கான்னு சொல்லிட்டு எல்லா காகங்களும் ஒன்று கூடி எல்லா காகங்களும் வந்து கரையும். அதாவது எல்லா காகங்களும் வந்து சத்தமிடும். இதுதான் வந்து பார்த்தோன்னா காகம் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லா காகங்களும் ஒன்று சேர்ந்து சாங்கிய சடங்காக வந்து பண்ணப்படுதுன்னு வந்து சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையோ பௌர்ணமியோ ஏதாவது ஒரு நாளங்கிழமை வந்தால் வீட்டில் வந்து சமைப்பாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சமையல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. முதல்ல கொண்டு போயிட்டு நீ காக்காய்க்கு வந்து வெயின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பாவோ அம்மாவோ நம்ம தாத்தாவோ பாட்டியோ யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன பிளேட்டில் சோறை வந்து கொஞ்சோண்டு நம்மக்கிட்ட வந்து கொடுத்து மொட்டை மாடியில் போய் காக்காய்க்கு வந்து வச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோன்னா அதை கொண்டு போயிட்டு காக்காய்க்கு வந்து வைப்போம். அதுக்கப்புறம் காக்கான்னு சொல்லிட்டு காக்கா வந்து சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாருமே வந்து இந்த இந்து மதத்தில் வந்து பார்க்கப்படுது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியான விஷயம் வந்து பண்ணுறாங்களா இல்லையான்னு வந்து சரியாக தெரியல. ஆனால் ஒரு சில வீடுகளில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியான விஷயங்கள் வந்து பண்ணப்படுது. ஸோ முதல்ல காக்காய்க்கு அந்த சோறு வச்சதுக்கப்புறம் தான் மனிதர்கள் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் இதுவும் வந்து ஒரு விஷயமா வந்து சொல்லப்படுது. மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு இந்த காகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குன்னு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா வீடியோவோட ஆரம்பத்தில். அந்த பண்பு இந்த ஃபேக்ட் தான். இந்த காகம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு காகத்துக்கு வந்து சாப்பாடு வந்து கிடச்சிச்சுன்னா அந்த சாப்பாடு அந்த ஒரு காக்கா மட்டும் சாப்பிடாது. சுற்றி இருக்கக்கூடிய காகங்கள் எல்லாமே வந்து கூப்பிட்டு அதுக்கு கிடைச்ச உணவை வந்து பகிர்ந்து வந்து சாப்பிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதிரியான புத்தி வந்து கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் காகம் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு வந்து இது ஒரு பண்பாக வந்து பார்க்கப்படுது. அதே நேரத்தில் என்ன பண்ணுன்னா இந்த காகம் வந்துட்டு ஏதாவது ஒரு உணவு வந்து திருடிட்டு வந்து போச்சுன்னு வச்சுக்காங்களேன். அந்த திருடிட்டு போன உணவு வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காகத்தோடு வந்து சேர்ந்து சாப்பிடாது. இந்த ஒரு காகம் மட்டும்தான் அந்த உணவு வந்து சாப்பிடும். எப்படி இருக்குது பாருங்கள். திருடிட்டு போன ஒரு உணவை வந்து இது மட்டும்தான் சாப்பிடும். இந்த இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த உணவு வந்து கையில் கிடைக்கும் போது எல்லா காகமும் ஒன்று சேர்ந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிடும். எப்பேற்பட்ட ஒரு நற்பண்பு வந்து இந்த காகத்துக்கிட்ட வந்து இருக்குன்னு பாருங்கள். காகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூட ஒரு குட் ஃபேக்ட் என்னென்னா மனுஷங்க எல்லாருமே இந்த ஒரு ஃபேக்ட் தான். அதே மாதிரி மனுஷங்க இன்னொரு விஷயமும் நல்ல ஒரு ஃபேக்ட் வந்து காகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சேமித்து வைத்தல். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சேமித்து வைக்கக்கூடிய பழக்கமே சுத்தமாக வந்து கிடையாது. அது குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த பண விஷயத்தில் இந்த காகம் வந்து என்ன பண்ணுன்னா உணவு ஏதாவது இது கிடச்சிச்சின்னா
ஒரு பாதுகாப்பான இடத்துல ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து சேர்த்து வைக்கும். சேர்த்து வச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வந்து நம்ம சேர்த்து வச்ச உணவு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் வந்து செக் பண்ணிக்கும். ஒரு காகம் வந்து எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுதோ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த காகம் எப்படி புத்திசாலித்தனமாக செயல்படுதோ அதே மாதிரி இன்னொரு காகம் வந்து செயல்படும். என்னதான் ஒரு காகம் வந்து கொண்டு போய் சாப்பாடை வந்து சேர்த்து வச்சாலும் பத்திரமான இடத்துல மறைச்சி வச்சாலும் இன்னொரு காகம் என்ன பண்ணுது பார்த்தீங்களா, இவன் அந்த இடத்துல தானே வந்து சேர்த்து வச்சிருக்கான், எப்படியாவது அந்த உணவை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அந்த காகம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த காகம் சேர்த்து வச்ச உணவு வந்து அந்த காகம் வந்து எடுத்து சாப்பிட்றோம். சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் காகத்துக்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. இந்த நல்ல ஃபேக்ட் மட்டுமே மனுஷங்க எல்லாருமே இந்த காகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ ஜாக்கிரதையாக சேர்த்து வைங்க. இந்த காகம் மாதிரி இன்னொரு காகம் வந்து எடுத்துகிட்டு போகாத மாதிரி இருக்கிற மாதிரி ஜாக்கிரதையாக சேர்த்து வைங்க. வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லவ் பேர்ட்ஸு கிளி எல்லாமே வந்து வளர்ப்பாங்க. இந்த கிளி வளர்த்தா போதும் மோஸ்ட்லி பார்த்தோன்னா நம்ம வந்து பேசுறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம வந்து என்ன பேசுகிறோமோ அதே மாதிரி பார்த்தோன்னா கிளி வந்து பேசும். சம்டைம்ஸ் பார்த்தோன்னா ரிப்ளை கூட வந்து பண்ணும். இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம வந்து பார்த்துருப்போம். இல்லாட்டி வீட்டில் கூட ஒரு சில பேர் வந்து கிளி வந்து வளர்த்துருப்போம். ஆனால் இந்த காகத்தை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீட்டில் கிளி வளர்த்து அதுக்கு பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த கிளி நல்லா பேசுகிறத விட இதுவே வந்து ஒரு காகம் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த காகத்துக்கு நீங்கள் பேச கற்றுக் கொடுத்தீங்கன்னா கிளியை விட அந்த காகம் வந்து நல்லா பேசணும் வந்து சொல்லப்படுது. காகத்தோட கூட்டில் வந்து பார்த்தோன்னா குருவி வந்து முட்டை போடும். காகத்துக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த முட்டை நம்மளுடைய முட்டை வந்து கிடையாதுன்னு. அப்படி தெரிஞ்சிருந்து கூட என்ன பண்ணுன்னா இந்த காகம் வந்து அந்த குயிலோட முட்டையை வந்து அடகாக்கும். அதுவும் எது வரைக்கும் அடகாக்கும்னா அந்த குருவி குஞ்சுகள் எல்லாமே வந்துட்டு முட்டையிலிருந்து வெளியே வந்து அந்த குருவி குஞ்சுகள் பறக்கிற வரைக்கும் இந்த காகம் எல்லாமே வந்து கார்டியனாக இருந்து அந்த குயிலுக்கு வந்து அடகாத்து பறக்கிற வரைக்கும் துணையாக நிற்கும். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த குட் ஃபேக்டாக வந்து பார்க்கப்படுது. மனுஷங்க எல்லாருமே இந்த காகத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயமா. திபெத் கண்ட்ரி அதுக்கப்புறம் கிரீஸ் கண்ட்ரி இந்த 2 கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு மயிலை வந்து முருகரோட ஒரு வாகனமாக வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யானையை வந்துட்டு விநாயகரோட ஒரு 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 மறு உருவமாக வந்து பார்க்குறோம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திபெத் கண்ட்ரிலையும் கிரீஸ் கண்ட்ரிலையும் இந்த காகம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட மறு அவதாரமாக வந்து அந்த கண்ட்ரியில் வந்து பார்க்குறாங்க. இந்த 2 கண்ட்ரியில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்ட்ரிகள் எல்லாமே வந்துட்டு இந்த காகத்தை வந்து தெய்வமாக வந்து பார்க்குறாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு இந்த முருகர், பெருமாள், அதுக்கப்புறம் சிவன்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் வந்து இருக்கோ, அதே மாதிரி செல்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வகையான தெய்வம் வந்து இருக்குது. அந்த தெய்வத்தோட வடிவம் வந்து காக்கையோட வடிவமாக வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தெய்வத்தோட வடிவமாக வந்து இந்த காக்கையை வந்து பார்த்தாங்க. இன்னொரு நம்பிக்கையை வந்து என்ன வந்து பார்த்தாங்கன்னா இந்த காக்கையை பற்றி இந்த காகம் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு நாளும் நைட்லலாம் வந்து பறக்கும். அதாவது பொதுவாக வந்து இயல்பாக வந்து காகம் வந்து பறக்கும். எல்லாமே பறந்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நைட்டும் வந்துட்டு இந்த காகம் வந்து பறக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துச்சோ அது எல்லாமே வந்து தெய்வங்கள் கிட்ட வந்து முறையிடுன்னு சொல்லிட்டு மனிதர்கள் எல்லாமே வந்து காக்கையை சம்மந்தமாக இது ஒரு விஷயமா வந்து நம்பினாங்க. இந்து சமய பயன்பாட்டில் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், வீட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ இந்த மாதிரி நாளங்கிழமை வரும்போது சமைக்கும் போது நம்ம வந்து காக்காய்க்கு வந்து வைக்கும் போது நிறைய பேர் வந்து என்ன வந்து நம்பினாங்கன்னா காக்கா வந்து சோறு சாப்பிட்டுச்சுன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சோறு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு சாங்கிய சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து நம்புறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா இப்பேற்பட்ட சம்பிரதாயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் காக்கா மூலமாக வந்துட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பப்படுது இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்து மதங்களில். அலாஸ்காவில், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கனடாவில் இந்த மாதிரியான கண்ட்ரிலாம் வந்துட்டு இந்த பனிப்பாறைகள், இந்த பனிமலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த காகம் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பனிமலைகள்லையோ இந்த பனி சறுக்குலையோ வந்துட்டு உருண்டு பருண்டு வந்து விளையாடுமா. அப்போ விளையாடும் போது எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக வந்து விளையாடும்னா அந்த பனிமலைகளில் காகம் மட்டும் கிடையாது, இந்த ஓநாய்ங்க, நாய்ங்க, அதுக்கப்புறம் நீர் நாய்கள், அந்த பனிக்கட்டியில் அந்த பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க கிட்ட மாட்டிக்காமல் சேஃபாக வந்து இந்த காகங்கள் எல்லாமே வந்து விளையாடுன்னு வந்து இந்த ஃபேக்டில் வந்து சொல்லப்படுது. ரொம்ப உஷாரான காக்காவாக தான் இருக்கும் போலே. இந்த காகம் வந்து என்ன பண்ணுன்னா எறும்பு புத்து இருக்குல்ல, அந்த எறும்பு புத்து மேலே வந்து படுத்துக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து உருளுங்களாம். இதுக்கு பேர் வந்து சயின்ஸ் ரீதியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிங்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு வந்து இந்த காகம் வந்து இந்த எறும்பு புத்தில் வந்து உருளுன்னா இந்த காகத்தோட ரெக்கையில் வந்துட்டு இந்த எறும்புகள் எல்லாமே உள்ளே போய் ஒரு வகையான ஏதோ ஒரு பாசிட்டிவான ப்ராசஸ் வந்து பண்ணுது. அது வந்து ஆக்சுவலாக வந்து சரியாக வந்து எனக்கு வந்து புரியல. அந்த பாசிட்டிவான ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்காக இந்த காக்கைகள் எல்லாமே வந்து இந்த எறும்பு புத்து மேலே வந்து படுத்து வந்து உருளுது. ஏதோ ஒரு பாசிட்டிவான ப்ராசஸ் வந்து பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னு வந்து எக்ஸாக்டாக எனக்கு வந்து சரியாக வந்து புரியல இந்த ஃபேக்ட் வந்துட்டு. ஸோ இந்த ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்.
இது வந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து இதனோட ஃபேக்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பாசிட்டிவான ப்ராசஸ் வந்து ஏதோ வந்து பண்ணுது. இந்த ஆன்டிங்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுதுன்னு வந்து சொல்லப்படுது இந்த ஃபேக்டில். இந்த சயின்டிஸ்ட்டுங்க வந்து இந்த காக்காவை பற்றி என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, காக்கா வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக சைகைகளை வந்து காட்டுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பொருளை வந்து குறிக்கிறதுக்காக அங்கே இருக்க போகிற அந்த பொருள்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒரு ஆள்காட்டி வரல வந்து காட்டி ஒரு சைகை மூலிமா வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த காக்கா வந்து என்ன பண்ணுன்னா மற்றொரு ஒரு உயிரினத்துக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக இந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்கையை வந்து சைகைகள் மூலிமா வந்து அங்கே இருக்க பாரு அந்த இடம், அங்கே இருக்க பாரு அந்த பொருள்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஒரு சில சைகைகள்லாம் வந்துட்டு இந்த மனுஷங்க போலே வந்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து கொடுக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. டைவர்ட் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து ரோட்டில் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நிறையா வந்து டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வந்துட்டு இந்த வழியாக போங்க அந்த வழியாக போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப்பை எல்லாமே வந்து டைவர்ட் பண்ணி வர்றாங்களோ, அதே மாதிரி காகம் வந்து என்ன பண்ணுன்னா தன்னுடைய உணவை வந்து எடுக்கிறதுக்காக மிருகங்களை வந்து டைவர்ட் பண்ணுமா. எப்படின்னா ஒரு உணவு வந்து ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்காங்களேன், 2 காகம் இருக்குங்களா, அந்த 2 காகம் என்ன பண்ணுன்னா பயங்கரமாக வந்து பிளான் பண்ணுமா. இந்த திரைப்படங்களோட நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த டைவர்ஷன் சீன்ஸ்லாம். இந்த காகம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு காகம் போயிட்டு அந்த மிருகத்தை வந்து டைவர்ட் பண்ணுமா, இன்னொரு காகம் என்ன பண்ணுன்னா அந்த மிருகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உணவு வந்து நைஸாக வந்து அந்த உணவை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்களாம். ஒரு காகம் வந்து டைவர்ட் பண்ணும், இன்னொரு காகம் வந்து தனக்கு தேவையான உணவை வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான வேலையை வந்து அந்த காகம் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுதுன்னு பாருங்க. இந்த காகம் வந்து என்ன பண்ணுன்னா மனுஷன் வந்து எப்படி வந்து தனக்கு தெரிஞ்ச ஆளுங்களோ தனக்கு பிடிச்ச ஆளுங்களோ வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போமோ, அதே மாதிரி இந்த காகத்தோட அறிவு பாருங்க. காகம் வந்து என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு பறவை வந்து அந்த காகத்துக்கு வந்து பிடிச்சி போச்சுன்னா அந்த பிடிச்சி போன பறவையை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்களாம். மைண்டில் வந்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அந்த பறவையோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருக்குமா. இது வந்து ஒரு காகத்தோட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டாலும் நெகட்டிவான விஷயம் என்னன்னா இதுக்குள்ளே இருக்கு. எப்படி வந்து காகம் வந்துட்டு நாலேஜபிளாக வந்து அந்த பர்சனை வந்து ஞாபகம் வச்சுக்குதோ, எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுதோ, அதே மாதிரி பார்த்தோன்னா மற்ற உயிரினங்கள்கிட்ட வந்து இந்த காகம் வந்து புத்திசாலித்தனமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய வகையான உயிரினங்கள்கிட்ட வந்து இந்த காகம் வந்து வெறுப்பையும் வந்து சம்பாதிக்குது. அதே நேரத்தில் மனுஷங்க எல்லாருமே பார்த்தோன்னா டே டு டே வந்து பார்த்தோன்னா ஒரு காமனான ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் முக்கியமான ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா குளிக்கிறது, பல்லு வளர்க்குறது. எப்படி வந்துட்டு இந்த குளிச்சுட்டு வேலைக்கு போகிறது, குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, காகம் வந்து என்ன பண்ணுன்னா காலையில் எழுந்தோடனே வந்து குளிக்காது. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுன்னா தன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாமே வந்து முழுசாக வந்து பார்த்துரும். முழுசாக வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதோடைய வீட்டுக்கு வந்து திரும்புது பார்த்தீங்களா, திரும்புறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு நீர்நிலைகளோ ஏரியோ குட்டையோ குளமோ எங்கே இருக்கோ தண்ணியோ அந்த இடத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த காகம் வந்து தன்னுடைய கூட்டுக்கே வந்து போவோம். ஓகே பீக்கர்ஸ் நண்பர்களே, இந்த காகம் பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொன்னேன். அதில் எந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மனுஷங்க காகம் கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் நான் சொன்ன வந்து ஒரு 2-3 விஷயங்கள் வந்து சொன்னேன். உங்களுக்கு அது வந்து மனசில் ஓகேன்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அதனுடைய கருத்துக்களும் நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லலாம். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் காணாமல் போன மர்மமான தீவுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். தாராளமாக அந்த வீடியோ போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.